அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்வேறு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இக்காணொலியானது சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்வேறு வினாக்களின் 11வது தொகுப்பாகும். ஏற்கனவே 10 தொகுப்புகள் 10 காணொலிகளாக வழங்கியிருக்கின்றேன். அவற்றை பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே முதலாவது வினா, உருவில் தரப்பட்டுள்ள பெரியாரோடு தொடர்புடைய கூற்று எது? தரப்பட்டிருக்கக்கூடிய உருவிலே இருக்கக்கூடிய பெரியார் கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்கள். கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்களோடு தொடர்புடைய கூற்றினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். முதலாவதாக சிலோன் நேஷனல் ரிவ்யூ எனும் சஞ்சிகையின் ஆரம்பகால பிரதம ஆசிரியராக செயற்பட்டார். இரண்டாவது விடயம், நவலங்கா சமய பாடசாலைகள் ஆங்கில பாடசாலைகளை ஆரம்பித்தார். மூன்றாவது, கிராமங்களில் இருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருத்துவச்சாலை ஒன்றினை தாவித்தார். இந்த 3 விடயங்களிலே முதலாவது விடயம், சிலோன் நேஷனல் ரிவ்யூ எனும் சஞ்சிகையினுடைய ஆரம்பகால பிரதம ஆசிரியராக செயற்பட்டார் என்கின்ற கூற்று மாத்திரமே கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்களோடு தொடர்புடைய கூட்டாக இருக்கும். ஏனைய இரண்டு கூற்றுகளும் வனஎஸ் மஹிந்த தேரர் அவர்களோடு தொடர்புடைய கூற்றுக்கள். நன்றாக அவற்றினையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நவலங்கா சமய பாடசாலைகள் மற்றும் ஆங்கில பாடசாலைகளை ஆரம்பித்தல், கிராமங்களிலிருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருந்து சாலை ஒன்றினை ஸ்தாபித்தல் ஆகிய செயற்பாடுகள் வனஎஸ் மஹிந்த தேரர் அவர்களோடு தொடர்புடைய கூற்றுக்கள். அடுத்த வினா, உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதில் செல்வாக்கு செலுத்தும் உணவு ஜோடி. தரப்பட்ட விடைகளை முதலிலே அவதானித்துக் கொள்வோம். முதலாவது சோறும் பருப்பும், இரண்டாவது விடை நிலக்கடலையும் கராமணி பயரும், மூன்றாவது பசளியும் வெண்டிக்காயும். உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவை விட்டமின்கள் கனியுப்புகளோடு தொடர்புடைய கனியுப்புகளை தரக்கூடிய உணவுச் ஜோடிகளாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக சோறும் பருப்பும். இதிலே சோறு உடலுக்கு சக்தியை தருகின்றது, பருப்பு உடலுக்கு வளர்ச்சியை தருகின்றது. அதாவது சோறு மாப்பொருள் உணவு, கார்போஹைட்ரேட் உணவு, பருப்பு புரத உணவாக இருக்கின்றது. இரண்டாவது விடையில் இருக்கக்கூடிய நிலக்கடலையும் கராமணி பயிரும். நிலக்கடலை உடலுக்கு சக்தியை தருகின்றது. காரணம், அது கொழுப்பு பொசனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. கராமணி பயறு புரத உணவு வகையை சார்ந்தது. ஆகவே இரண்டாவது விடையும் பொருத்தமற்றதாக இருக்கும். மூன்றாவது விடையில் இருக்கக்கூடிய பசளியும் வெண்டிக்காயும் உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய உணவு ஜோடிகளாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். உருவில் தரப்பட்டுள்ள பெரியாரோடு தொடர்புடைய கூற்று எது? தரப்பட்டிருக்கக்கூடிய உருவிலே இருக்கக்கூடிய பெரியார் ஆதர் சி கிளாக் அவர்களோடு தொடர்புடைய கூற்றினை பார்ப்போம். முதலாவதாக, மக்கள் மாட்டிறைச்சி உண்பதை தவிர்ப்பதற்காக அரும்பாடுபட்டவர். இரண்டாவது விடயம், வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சிகையில் வெளியிட்ட ஒரு கட்டுரை காரணமாக பிரபல்யம் அடைந்தார். மூன்றாவது, கிராமங்களிலிருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருந்து சாலை ஒன்றினை தாவித்தார். இதிலே ஆதர் சி கிளாக் அவர்களோடு தொடர்புடைய கூற்று இரண்டாவது கூற்று, வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சிகையிலே வெளியிட்ட கட்டுரை காரணமாக பிரபல்யம் அடைந்தார். ஏற்கனவே மூன்றாவது கூற்று தொடர்பாக நான் முதலாவது விடயத்திலே தெளிவுபடுத்தியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய முதலாவது விடய பாருங்கள், மக்கள் மாற்றிறைச்சி உண்பதை தவிர்ப்பதற்காக அரும்பாடுபட்டவர். இந்த கூற்று வனஎஸ் மஹிந்த தேரர் அவர்களோடு தொடர்புடைய கூற்றாகும். அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலே தெளிவுபடுத்தியிருப்பேன். பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போது அவர்களுடைய உருவப்படங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையிலே பொருத்தமாக பெயரிட்டு எழுதி பழகிக் கொள்ளுங்கள். அதே நேரம் அவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரதான சேவைகள் முழுமையாக அனைத்தினையும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக பிரதானமாக இருக்கக்கூடிய சேவைகள், உதாரணமாக வனஎஸ் மஹிந்த தேரரை எடுத்துக்கொண்டால், மக்கள் மாற்றிறைச்சி உண்பதை தவிர்ப்பதற்காக அரும்பாடுபட்டவர். அதே போல கிராமங்களிலிருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருந்து சாலை ஒன்றினை தாவித்தவர். அவ்வாறாக அவர்கள் ஒவ்வொருவருடைய மிக மிக பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த சேவைகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவைதான் பெரும்பாலும் வினாக்களாக வரக்கூடியவையாக இருக்கும்.
அடுத்த வினாவை அவதானிங்கள். வளவகங்கை கடலுடன் சங்கமமாகும் இடத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள நகரம் எது? அண்மையில் அமைந்துள்ள நகரம் எது? இதிலே நகரம் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அம்பலாந்தோட்டை, களுத்துறை, அம்பாறை 3 விடைகளிலும் மிக பொருத்தமான விடை முதலாவது விடை அம்பலாந்தோட்டை. வளவகங்கை அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே அம்பலாந்தோட்டை என்கின்ற நகரத்தின் ஊடாகவே கடலுடன் சங்கமம் ஆகின்றது. இதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இது ஒரு கடந்த கால வினாவாக, சற்று பெரிய வினாவாக வந்திருந்தது. உதாரணமாக மகாவலி கங்கை மற்றும் வளவகங்கை ஆகியன கடலோடு கலக்கக்கூடிய சங்கமமாகின்ற இடத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள நகரங்கள் என்பதுதான் கடந்த கால வினா. அதிலிருந்து நான் ஒரு விடயத்தை இதில் வழங்கியிருக்கின்றேன். வளவகங்கை கடலுடன் சங்கமமாகும் இடத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள நகரம் எது என்பதுதான் நான் இங்கே வழங்கிக்கக்கூடிய வினா. ஆகவே ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அம்பாந்தோட்டை வளவகங்கை கடலுடன் கலக்கக்கூடிய மாவட்டம். அதிலே அம்பலாந்தோட்டை என்கின்ற நகரத்தின் ஊடாகவே வளவகங்கை கடலோடு சங்கமம் ஆகின்றது. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள். சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கோள்கள், ஒவ்வொரு கோள்களுக்கும் தனிப்பட்ட சிறப்பியல்புகள் இருக்கின்றன. கோள்களை அறிவோம் என்கின்ற பகுதி தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கின்றது. அந்த விடயத்திலே, அந்த பகுதியில் இருந்து ஒவ்வொரு கோள்களுக்குமான தனி சிறப்பியல்புகளை மாத்திரம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோளாக வெள்ளி காணப்படுகின்றது. காற்றின் மூலம் இசைக்கப்படும் இசைக்கருவி அல்லாதது. இசைக்கருவி அல்லாதது. அந்த வகையிலே தவில், கொம்பு, புல்லாங்குழல் தரப்பட்டிருக்கின்றது. இதிலே கொம்பு மற்றும் புல்லாங்குழல் 2 இசைக்கருவிகளும் காற்றின் மூலம் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவிகள், அதாவது துளைக்கருவிகள் என்று அழைத்துக் கொள்வோம். அல்லாதது இங்கே தவில். தவில் ஒரு தோற்கருவியாக இருக்கின்றது. இலங்கையின் அரச இலச்சனையில் தன்னிறைவையும் செழிப்பையும் குறிக்கும் குறியீடு. தன்னிறைவையும் செழிப்பும் 2 கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தன்னிறைவு மற்றும் செழிப்பு, இந்த இரண்டினையுமே குறிக்கக்கூடிய குறியீடாக நெற்கதிர்கள் காணப்படுகின்றன. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் மாட்டிறைச்சி உண்பதை தவிர்க்க அரும்பாடுபட்டவர். ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். வனயஸ் மஹிந்த தேரர் அவர்கள். அதே நேரம் CW கண்ணங்கரா அவர்களை பற்றிய அதிகளவான அவர்கள் வழங்கிய சேவைகள் தொடர்பாக உங்களுக்கு பாடத்தில் இருக்கின்றன. அவர் வழங்கிய சேவைகள் அனைத்தினையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். DP ஜெயதிலக அவர்கள் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விடயத்தை இதிலே தெரியப்படுத்துகின்றேன். சிங்கள அகராதியை ஆக்குவதில் முன்னின்று செயற்பட்ட ஒரு பெரியார். சிங்கள அகராதியை ஆக்குவதிலே முன்னின்று செயற்பட்ட ஒரு பெரியார் DP ஜெயதிலக அவர்கள். அதனையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, ஏப்ரல் 23 கொண்டாடப்படும் தினம் எது? தரப்பட்ட 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். சர்வதேச சூழல் தினம், சர்வதேச குடிநீர் தினம், சர்வதேச புத்தக தினம். இதில் ஏப்ரல் 23 கொண்டாடப்படுவது சர்வதேச புத்தக தினம். அடுத்த வினா, மார்ச் 22 கொண்டாடப்படும் தினம். மார்ச் 22 சர்வதேச குடிநீர் தினமாகும். அடுத்த வினா, ஜூன் 5 கொண்டாடப்படும் தினம் எது? ஜூன் 5 சர்வதேச சூழல் தினம், அதாவது சுற்றாடல் தினம் என்று அழைப்பார்கள். சர்வதேச சூழல் தினம் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச சிறுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் 1 இதிலே மிக முக்கியமான விடயம், உங்களுடைய பாடத்தோடு தொடர்புடைய தினங்கள், மிக மிக பிரதானமாக இருக்கக்கூடிய தினங்களை நிச்சயமாக நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பயிற்சிகையில் கையாளப்படும் RRR எண்ணக்கருக்களை சரியாக காட்டும் விடை எது? இவ்விடயம் தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய ஆசிரியர் வழிகாட்டியிலே முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கருப்பொருள் வீட்டுத்தோட்டம், வீட்டுத்தோட்டம் தொடர்பான கருப்பொருளிலே ஒரு பகுதியாக இந்த விடயம் வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணங்களோடு ஒவ்வொரு எண்ணக்கருக்களுக்கும் உதாரண செயற்பாடுகள் தரப்பட்டு மிக தெளிவாக அங்கே விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அவற்றை முழுமையாக வாசித்து பார்ப்பதன் மூலம் கூடுதலான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கடந்த கால வினாபத்திரத்திலே அந்த செயற்பாடுகள் வழங்கப்பட்டு அந்த செயற்பாடு எந்த எண்ணக்கருவில் உள்ளடங்கும் என்கின்ற வினா கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. ஆகவே அதனை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். தற்போது வினாவை பார்ப்போம். RRR எண்ணக்கருவினை சரியாக காட்டக்கூடிய விடையாக 2வது விடை காணப்படுகின்றது. பயன்பாட்டை குறைத்தல், மீள பயன்படுத்தல், மீள்சுழற்சிப்படுத்தல். பயன்பாட்டை குறைத்தல், மீள பயன்படுத்தல், மீள்சுழற்சிப்படுத்தல். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்த வினா, பசியின்மை, வயிற்றில் எரிச்சல், உதடுகளின் இணைப்பு ஓரங்களில் வெடிப்புகள் தோன்றுதல் போன்ற தாக்கங்கள் ஏற்படுவதற்கு எப்போசாக்கு குறைபாடு காரணமாக அமையும். அதற்கான காரணம் விட்டமின் பி. விட்டமின் பி குறைபாட்டினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக, தாக்கங்களாக இவை இருக்கின்றன. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பசியின்மை, வயிற்றில் எரிச்சல், உதடுகளின் இணைப்பு ஓரங்களில் வெடிப்புகள் தோன்றுதல். இதுவும் ஆசிரியர் வழிகாட்டிலே இருக்கக்கூடிய விடயம்தான். மிக தெளிவாக ஆசிரியர் வழிகாட்டிலே ஒவ்வொரு போசனை கூறுகளும் அவற்றின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், நோய்கள் தொடர்பாக மிக தெளிவாக அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியில் நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் ஆசிரியர் வழிகாட்டியில் இருக்கக்கூடிய விடயங்களைத்தான் நான் இங்கும் வழங்கியிருக்கின்றேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே வினாப்பத்திரம் 2 முழுமையாக பாடத்திட்டத்திற்குள் உட்படுத்தப்பட்டே வினாத்தால் தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பகுதி 2 இடம்பெறக்கூடிய அந்த 30 வினாக்களும் உங்களுடைய பாடத்திட்டம் சார்ந்தே இடம்பெறும். எனவே நீங்கள் முழுமையாக ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றி முழுமையாக அங்கு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள், உதாரணங்களை சரியான முறையிலே கற்றுக்கொண்டாலே இலகுவாக 30 வினாக்களையும் சரியாக உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி.